நாம் இந்த பூமியிலே நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய ஒரு சுத்த கிருபை. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாளைக்கு பிறக்கிறத நமக்கு தெரியாது. நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம வர்றது போகிறது உயிரோடு திரும்பி வருவது வந்து அவருடைய கிருபை தான், அவருடைய பாதுகாப்பு தான். அவர் இல்லைன்னா நம்ம கிடையாது. புரியுது உங்களுக்கு? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தினமும் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்து கரும்பிடித்து அவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாட்களிலே முதல் காரியமாக குடும்பங்களில் இருக்கிற சில போராட்டங்கள் விலகணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நீ குறிப்பாக வந்து 100க்கு வந்து 80% பார்த்துக்கொள்ளுங்க, குடும்பத்தில் ஒரு உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு சமாதானம், உண்மையான ஒரு கிருபையோடு வாழுகிறவர்களை கணக்கு போட்டு பார்த்தா இல்லை. ஒரு 20% தான் கணவன் மனைவி உறவில் வந்து அன்போடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பார்த்துக்கொள்ளுங்க. நீ உன் வேலையை பாரு, என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும், நீலாம் பெரிய ஆளா அப்படிலாம் பேசுகிற குடும்பங்கள் வந்து ஒருமனது இல்லாத குடும்பம்னு தான் அர்த்தம். எதனாலும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும்போது, ஒருமனப்பட்டு பேசும்போது, ஒருமனப்பட்டு நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுதான் உண்மையான ஒரு அன்பான ஒரு குடும்பம். பார்த்துக்கொள்ளுங்க. உனக்கு தேவை காசு தானே, நான் காசு கொடுத்துட்டு வேலை என்ன பாரு, நான் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேலை உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து உண்மையான அன்புள்ள இல்லை. அந்த அப்படிப்பட்ட குடும்பம் இன்றைக்கி அப்படிப்பட்ட குடும்பம் தான் இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா உண்மையான அன்பு, உண்மையான, ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, கணவன் மனைவி ஒரே ஒரு சரீரம். பார்த்துக்கொள்ளுங்க. கணவன் மனைவி ஒரே ஒரு சரீரம். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கணவனுக்கு ஒரு வழினா மனைவிக்கு அது ஏற்பட வேண்டும், மனைவிக்கு ஒரு வழினா அது கணவனுக்கு ஏற்பட வேண்டும். அப்படி தான் ஒரு இது. அப்படி தான் ஒரு ஊழியரை பார்த்து ஒரு சில பேர் கேட்டாங்களாம், ஏங்க உங்களுடைய மனைவி வந்து ரொம்ப பயங்கரமாக ஊழியம் பண்ணிட்டு வர்றாங்க, நீங்கள் கொஞ்சம் மேலோட்டமாக பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, நீங்களும் அவங்க லெவலுக்கு பண்ணுங்கள், அவங்க மேலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த ஊழியர் சொன்னாராம், அது வந்து என்னுடைய சரீரம். என்ன சொன்னாரா? அது என்னுடைய சரீரம், அதனால் அதுக்கு வந்து மேன்மை வந்தாலும் உயர் வந்தாலும் எனக்கு வந்த மாதிரி தான், என்னுடைய சரீரம். அப்போ எல்லாம் ஒன்று தானே, 2 பேரும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பார்த்துக்கொள்ளுங்க. அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. உங்கள் மனைவி ரொம்ப மேலே போயிட்டுருக்குறாங்க, நீங்கள் கீழே போயிட்டுருக்குறீங்க, ஒரே லெவலில் போகணும் நீங்கள், அவங்க வந்து ரொம்ப பீட்டில் போயிட்டுருக்குறாங்க, எதுக்குனாலும் அவங்க தான் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரிகளுக்கு சொல்கிறாரு, அது ஏன் சரீரம் அப்படின்றாராம். அப்போ அதே போல் ஒரு கணவன், இந்த நாட்களில் கணவன் மனைவி ஒரே சரீரமாக இருக்கணும். 2வது பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன் அன்பை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தாய் பேச்சை கேட்கணும், தகப்பன் பேச்சை கேட்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கி என்ன செய்யணும், இருக்கணும். இன்றைக்கி ஒரு தாயும் ஒரு தகப்பனும் வந்து ஒன்றாக இருந்தால் தான், சமானமாக இருந்தால் தான் பிள்ளைகளும் ஒன்றாக இருப்பாங்க. இப்போ பிள்ளை இருக்கும்போது உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், உன் வேலை என்னமோ அதை பாரு, உனக்கு காசு கொடுத்துட்டேன்ல, நான் இங்கே வரேன் உனக்கு என்ன அப்படின்னு வந்து ஒரு கணவர் வந்து ஒரு மனைவிட்ட சொல்லும்போது, அப்போ பிள்ளையை வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை பெரிய பிள்ளையை வந்தோடனே, ஏம்மா உனக்கு தேவை இவ்வளோ சம்பளம் கொடுத்துட்டேன்ல, நான் எங்கே போனேன், யாரை பார்த்து உனக்கு வேலையை பாருமா அப்படின்னு பிள்ளை வந்து தகப்பனை பார்த்து கேட்குங்க. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் வந்து தகப்பன்ட்ட தாயிட்ட எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்காம, எந்த ஒரு அனுமதியும் கேட்காம, மனம் போன போக்கில் அவங்க இஷ்டத்துக்கு சுய இஷ்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி அநேக பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கி அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் கூட அப்படி தானே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டு வந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பலன் இருக்காது, அந்த ஜெபத்துக்கு வல்லம் இருக்காது. ஏன்னா ஒரு காரியத்தை குறித்து 2 பேரும் ஒருமனப்பட்டால் தான் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவேன் அப்படிங்கிறார். நம்ம அப்பா வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் 3 மணி நேரம் கண்டினியூவாக ஜெபித்தாலும் சரி, நீங்கள் 10 மணி நேரம் கண்டினியூவாக ஜெபித்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் ஒரு மனதாக இருக்கிறதா என்பதை அறிந்து ஆராய்ந்து தான் நீங்கள் ஜெபிக்கணும். கணவர் ஒரு மூலையில் இருந்தால் மனைவி ஒரு மூலையில் போகிறது, பிள்ளை ஒரு மூலையில் போகிறது, இப்படி பிரித்து இருந்துட்டு வந்து நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், நான் ஒரு 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு பதில் இருக்காது, பதில் வராது. வந்து நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம கூட சமாதானமாக இருக்காங்களா, நம்ம கூட அன்பாக இருக்கிறாங்களா, நமக்கு விட்டு கொடுத்து வாழ்கிறாங்களா, கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறாங்களா அப்படிங்கிறதுல கணக்கு போடணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. அது கணவன் இந்த நாட்களில் கணவன் மனைவி வந்து உறவு வந்து ரொம்ப வந்து ஒரு ஃப்ரீடமாக இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. உண்மையான அன்பு இல்லை.
உண்மையான அன்பு சமாதானம் அப்படி என்ன செய்யணும் இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அந்த குடும்பம் என்ன செய்யும், வளரும். அந்த குடும்பம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அந்த நாட்களிலே பிள்ளை ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் அப்படி இருக்கக்கூடாது. ஒரே காரியம். இந்த ஒரு இடம் வாங்குறீங்களா, ஒரு வீடு வாங்குறீங்களா, ஒரு பொருள் வாங்குறீங்களா, ஒரு நகை வாங்குறீங்களா, அந்த குடும்பத்திற்கு எல்லோரும் ஒருமனப்பட்டு பேசி ஒருமனமாக செய்யும்போது அது நன்மையாக என்ன செய்யும், அது அமையும், நன்மையில் முடியும் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த நாட்களில் அநேக குடும்பங்களிலே பிளவுகள் நிறையா இருக்கிறது, பிரிவினைகள் நிறையா இருக்கிறது, ஒரு மனதில்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. எங்கேயோ போகிற மாதிரி கணவன் வீட்டுக்கு வர்றாரு, மனைவி பராமரிப்பு இல்லை, உண்மையான அன்பு இல்லை. ஏன்னா விசாரிக்கணும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க விசாரிக்கணும். ஒரு முகத்தில் ஒரு டல்லாக இருந்தால், ஒரு சோகமாக இருந்தால், ஏன் இப்படி டல்லாக இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, ஏது செய்றீங்கன்னு சொல்லி விசாரிக்கணும். சம்பாரித்து கொடுக்குற காசு மாத்திரம் பெருசு கிடையாது. அந்த கணவனுடைய அந்த நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அந்த கணவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அந்த கணவர் எங்கே போகிறாரு, எங்கே வர்றாரு, என்ன செய்கிறாரு, என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற கவனிக்கக்கூடிய அந்த பொறுப்பு மனைவிக்கு இருக்குது. எக்கடுக்கட்டு போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு கர்த்தரை கணவனை கொடுக்கல, மனைவியை கொடுக்கல. இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் 2 பேரும் ஒரு மனமாக தான் இருக்கணும்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணி வாக்கை கொடுத்து தான் திருமணம் முடிக்கிறாங்க. இன்பம் வந்தாலும் துன்பம், இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணி வாக்கு பண்ணி தான் திருமணம் முடிக்கிறாங்க கிறிஸ்தவ குடும்பங்களில். அதுக்கு ஆர்சியாக இருக்கலாம், சிஎஸ்சியாக இருக்கலாம், எந்த கிறிஸ்தவ கல்யாணமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை என்ன செஞ்சிருவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் குடும்பங்கள் அந்த வாக்கு தத்துவத்தின்படி, அந்த அறிக்கைப்படி இன்றைக்கி குடும்பங்கள் அப்படி கிடையாது பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு உண்மையான ஒரு பாசமில்லை, உண்மையான ஒரு அன்பில்லை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நாட்களிலே அப்படி குடும்பங்கள் நிறையா இருக்கிறது. பிள்ளைகள் தான் போன போக்கில் போய் கொண்டு இருக்கிறது. கீழ்ப்படுதல் வேணும். கீழ்ப்படுதல் வேணும். ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு மனது வேணும். அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது தகுந்தாப்புல நம்ம குடும்பத்தை கொண்டு போனேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் ஏற்றதமாக இருக்கிறது, அங்கே நான் ஆசீர்வாதத்தையும் அங்கே நான் ஜீவனையும் கட்டளையிடுவேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நான் கட்டளை போடுவேன் அப்படிங்கிறார். அந்த குடும்பத்துக்கு வருவதாக அப்படின்னு கட்டளை போடுவேங்கிறார். குடும்பத்துக்கு வருவதாக வரட்டும் அப்படின்னு சொல்கிறேங்கிறாரு. அப்போ அவர் ப்ராமிஸ் பண்ணுறார். என்ன ப்ராமிஸ் பண்ணுற, நீ உன் குடும்பத்தில் எல்லோரும் ஒரு மனமாக இருந்தீங்கன்னா, ஒரு மதமாக எப்படி சொல்கிறார், ஒரு மனமாய் வாசம் பண்ணு அப்படிங்கிறார். சகோதரர் ஒருமித்து வாசம்னா தங்குறது, ஒரு குடும்பத்தில் தங்குறது. அப்போ ஒரு மனமாக தங்கி இருந்தோம்னா, ஒரு மனமாக ஒரு காரியத்தை செஞ்சோம்னா, நான் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தையும் ஜீவனை. இப்போ ஏன் இன்றைக்கி ஆசீர்வாதம் தடைப்படுது, ஆசீர்வாதம் ஏன் தடைப்படுது, அது காரணம் இருக்கிறது. சும்மா ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஆசீர்வாதம் வரல, ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா அது கிரீசன் இருக்குது. சும்மா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், கணக்கு போட்டு சிந்திச்சு பாருங்கள், குடும்பத்தை அலசி ஆராய்ச்சி பாருங்கள். நீங்கள் ஒரு வருஷமாக ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பதில் வரல. அப்போ நான் பதில் வரல, எங்கே ஃபால்ட் இருக்குது? ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தேடுகிற எவனு கண்டடைவான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என் வார்த்தையை உங்கள்கிட்ட நிலைச்சிருந்தால் நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியம் வந்தாலும் உனக்கு தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னைக்கு நீ கூப்பிட்டானா உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை என்கிட்ட கொடுத்துட்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர், வாக்கு மாறாத தேவன். அவர் பொய் சொல்ல மனுபத்தர் நல்ல, சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்ற ஜனங்கள் நாம். அப்போ வாக்கு தத்தங்களை பெற்ற ஜனங்கள், அப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்றார்ல. அப்போ கேட்டவனும் ஏன் கிடைக்கல, தேடுகிற எவனும் கண்டறிவான்னு சொல்கிறார்ல, ஏன் கிடைக்கல? அப்படின்னா நாம் கேட்டும் கிடைக்காமல் இருப்பதுக்கு நம்ம வழியில், நம்ம குடும்பத்தில், நம்ம ஆவியில், நம்ம ஆத்துமாவில் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு ஃபால்ட் இருக்குது. கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்காம விழுந்து ஜெபிக்கன்னு சொல்லி ஒரு வருஷம் ஒரே பாயிண்ட் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன் நடக்கலைன்னு நீ ஆராய்ச்சி பண்ணணும். உங்கள் குடும்பத்தில் ஏன் இந்த காரியம் பதில் வரல, என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கலை, என் பிள்ளைக்கு ஏன் வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு ஏன் திருமணம் நடக்கலை அப்படிங்கிற காரியத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் உங்கள் குடும்பத்தில். அப்போ தான் அதுக்குண்டான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆராய்ந்து பார்க்கணும். இத்தனை வேடு சொல்லியிருக்கிறாரு. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னார்ல, அப்போ செய்யணும்ல, செய்வார். ஆனால் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சரீரத்தில் எல்லார் உள்ளத்தில் ஒரு மனது இருக்கா அப்படிங்கிறத அலசி பாருங்கள். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்களா, 3 பேர் இருக்கீங்களா, அந்த 3 பேத்துக்குள்ளே ஒரு மனது இருக்கா பாருங்கள். அல்லது 4 பேத்துக்குள்ளே ஒரு மனதாக இருக்கா பாருங்கள். ஒரே சமானமாக குடும்பம் நடத்துகிறீங்களா, சமானமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வெளியாள்கிட்ட பேசுகிறத காட்டிலும் குடும்பத்தில் இருக்கிற ஆள்கிட்ட தான் அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். வெளியாள்கிட்ட மணிக்கணக்காக போன போட்டு பேசுகிற கடையில் குடும்பத்தில் இருக்கிற ஆள்கிட்ட மணிக்கணக்காக பேசணும். கணவன்கிட்ட மனைவிட்ட மணிக்கணக்காக பேசணும். ஃப்ரீடமாக இருக்கணும். என்ன ஏது ஏன் அப்படி டல்லாக இருக்குது அப்படி விசாரிக்கணும்.
இன்றைக்கி வந்து மனைவிமாருக்கு என்ன பண்ணுறாங்க, நீ சம்பாரித்து காசை மட்டும் கொடுத்தா மட்டும் போதும், நீ எக்கட்டுக்கிட்டு போ அப்படின்னு வந்து இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அப்படி கிடையாது. ஒரு கணவன் எந்த சூழ்நிலை இருக்கிறான், அவன் முகம் டல்லாயிருச்சா, அவன் சோர்ந்து வந்திருக்கிறானா, நேற்று நல்லா கலகலன்னு இருந்தார், இன்றைக்கி சோர்ந்து போய் வந்திருக்கிறாரு, என்ன காரணம், என்ன பிரச்சனை சொல்லுங்கள், எவ்வளோ பிரச்சனை தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மனைவி என்ன செய்யணும், கணவனை கேட்கணும். எக்கடுக்கட்டு போடா அப்படின்னு விடுறதுக்கு வந்து மனைவிக்கு அடையாளம் கிடையாது. அது உண்மையான அன்பு கிடையாது. அழகாக முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இது எந்த ரூபத்தில் இருக்குன்னு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சிரிச்சுக்கிட்டு இருக்க முகம் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிற முகம் இருக்குது, சமான முகம் இருக்குது, செழிப்பின் முகம் இருக்குது. உங்கள் முகத்திலே வந்து நீ செழிப்பியாக இருக்கியா, நீ சமானமாக இருக்கியா, நீ அன்பாக இருக்கியா, நீ இரக்கமாக இருக்கியா, நீ தயவாக இருக்கியா, நீ ஃப்ரீடமாக இருக்கியா, நீ விடுதலையாக இருக்கியா, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிறது முகத்திலே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் முகத்தில். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் எத்தனை பேருங்க அத்தனை பேர் முகத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் வந்து எந்த ஆள் டல்லாக இருக்குது, எந்த ஆள் சோர்வாக இருக்குது அப்படிங்கிறத, உங்கள் பிள்ளை சோர்வாக இருக்கா, படிக்கிற பிள்ளை சோர்வாக இருக்கா, பரிசு எழுதுகிற பிள்ளை சோர்வாக இருக்கா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த பிள்ளை முகத்தில் அது சந்தோஷத்தை வர வைக்கணும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ குடும்பத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. ஜெபத்துக்கு முன்னால் சந்தோஷம், ஜெபத்துக்கு முன்னால் சமாதானம், ஜெபத்துக்கு முன்னால் தாழ்மை, ஜெபத்துக்கு முன்னால் இரக்கம், ஜெபத்துக்கு முன்னால் தயவு, இதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். இருந்துக்கிட்டு தான் நீங்கள் ஜெபிக்கணும். எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு கலங்கி தவிக்காதன்னா உங்கள் பாரத்தை இயேசு மேலே வைக்கணும். நீங்கள் சொல்கிறது எல்லாம் இயேசுல சொல்லணும் பார்த்துக்கொள்ளுங்க. அவர் அப்பா, நான் பிள்ளை, அந்த 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 தாட்டு உங்களுக்குள்ளே எப்போதும் மைண்டில் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பெத்த அப்பனுக்கு கொடுக்குற என்ன மரியாதை கொடுக்குறீங்க, எப்படி அந்த உரிமையை எடுக்கிறீங்களோ, இந்த உரிமையை காட்டிலும் அந்த உரிமையை அதிகமாக நீங்கள் எடுக்கணும். இந்த அப்பா குறிப்பிட்ட காலம் தான் இருப்பார், ஆனால் அந்த அப்பா நீ சாகிற வரைக்கும் உன் கூடயே இருப்பார். அல்லேலூயா. இந்த 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 எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த எண்ணங்கள், இந்த சிந்தைகள் உங்கள் உள்ளத்தில் என்ன செய்யணும், இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம பெத்த அப்பா கடைசி வரைக்கும் கூட வர முடியாது. ஜெனரேஷன் அப்படியே போயிட்டே இருக்குங்க. இப்போ எங்கள் அப்பா இருந்தார், போயிட்டார். எங்கள் அம்மா இருந்தாங்க, போயிட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அம்மா இருந்தாங்க, சாப்பிட்டியா கொண்டையான்னு கேட்பாங்க. அப்பா இருந்தார், எங்கடா போயிட்டு விளையாட்டாக வந்துக்கிட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கா, நீ சீக்கிரம் தெரியாதான்னு வைவார். அப்பா இருக்கிற வரைக்கும் கேட்டார். அல்லேலூயா. நைட்டு இப்போ 9 மணிக்கு வர, 10 மணிக்கு வந்து எங்கடா ஊரை சுற்றிட்டு வர்ற, மணி என்னடா ஆகுது, ஒரு சுற்றி வந்துக்கிட்டு இருக்க, கையில் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு பொண்டாட்டி விட்டுவிட்டு எங்கடா சுற்றிட்டு வர, ஊர் சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்க, ஒரு பொறுப்பு வேணாமா? என்ன சின்ன வயசா, வாலிப வயசா, 2 பிள்ளையை பெற்றுப்பிட்டு நீ பாட்டு ஊரை சுற்றிட்டு வர்ற, ஒரு குடும்பம் ஒன்று அக்கறை வேணாமா அப்படின்னு வந்து நல்ல கொண்டு எடுத்துருவார் வஞ்சி. சொல்ல வரேன், இப்படிலாம் வந்து குடும்பத்தில் எல்லாம் இருக்கும். ஏன் வைகிறாரு அப்படின்னு கேட்டால், அடுத்த நாள் வந்து இப்படி வையும் போது இந்த ஆள் சீக்கிரம் போகலன்னா இந்த ஆள் வஞ்சி தொலைவார், சீக்கிரம் என்ன செய்கிறது, வந்துடுறது. அப்போ வைகிறது என்னது, நல்லது பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அதே போல் குடும்பத்தில் ஒரு புருஷன் இருக்கானா, புருஷன்காரங்களை 9 மணிக்கு வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வரலைன்னா 10 மணிக்கு வந்தானா, எங்கே போனேன், எதுக்கு போனேன், யாரை பார்த்த, ஃபோனை எடு, ஃபோனை கொண்டா, 9 மணிக்கு மேலே யார்கிட்ட ஃபோனை பேசினேன், கொண்டா, ஃபோனை பாரு, ஃபோனை காமி, இத்தனை பேர்த்திட்டு பேசியிருக்கேன், 9 மணி எங்கே பேசியிருக்க அப்படின்னு. மனைவின்னா நீ உண்மையான மனைவியாக இருந்தால், கணவனை நேசிக்கிற ஆள் இருந்தால் ஃபோனை வாங்கி பார்க்கணும். நீ அதான் உண்மையான பொண்டாட்டி. நீ வரவன் 10 மணிக்கு வந்தானா, ஏங்க சாப்பாடு போட்டு வச்சுருக்கிறேன், சாப்பிட்டு படுங்க, நான் தூங்குறேன். நீ இப்போ மனைவி இல்லை, அதுக்கு பேர் மனைவி இல்லை. புருஷக்காரன் 10 மணிக்கு வந்தானே எந்திரிச்சு எங்கே போனேன், ஏது போனேன், அவனை விசாரிக்கணும். விசாரித்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்போ தான் அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். சரி, நம்மளை கவனிக்க ஒரு ஆள் இருக்குது, நம்மளை பார்க்க ஒரு ஆள் இருக்குது, அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, பார்த்துக்கணும். அல்லேலூயா. அப்போ என்னாச்சுன்னு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆளை வந்து என்னாச்சுன்னு அம்போன்னு விட்டுறக்கூடாது. விசாரிக்கணும். நீ வந்து என்ன காலை வேலைக்கு போகிற, சாயங்காலம் வர்ற, கணவர் வேலைக்கு போகிற, சாயங்காலம் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு படுத்துடக்கூடாது. உட்காந்து ஆரம்பரம் இங்கே வாயா அப்படி உட்காந்து, அப்புறம் என்னாச்சு, எங்கே போன காலையில், யாரை பார்த்து, என்ன செஞ்ச, ஏது செஞ்ச, ஒரு 1/2 hour அவன்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும். என்னது 1/2 hour என்ன செய்யணும், ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன செஞ்சு, ஏது செஞ்சு, எவனை பார்த்து, ஏது பார்த்த, என்ன செய்யணும், பேசணும். பார்த்துக்குள்ள பொண்டாட்டிக்கிட்ட அப்படி பேசுனாது நீ உண்மையான ஒரு கணவன், உண்மையான மனைவி எனக்கு என்னாண்டு அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தான் அவனுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். அவன் இந்த மாதிரி போனேன், வஞ்சி இருந்தாலும் வஞ்சியாக இருந்தா அப்படியாங்க, சரி கவலைப்படாங்க, அதெல்லாம் நீங்கள் பெரிய ஆளுங்க அப்படியா அவனுக்கு ஒரு இதாகிடும். அது எதுவுமே பாரத்தை இறக்கி வைக்கிறது கிடையாது, நீ ஒன்றும் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது, நீ ஒரு ஆறுதல் 4 வார்த்தை சொல்கிறது கிடையாது. அப்போ அது வந்து நான் பயங்கரமான ஒரு போராட்டத்துக்குள்ளே வந்துடும். ஆமீன் சொல்லுங்கள். நானும் குடும்பத்தில் எல்லாத்தையும், பிள்ளைய,
வீட்டில் இருக்கிற ஆளை, என் வீட்டுக்காரரை எல்லாத்தையும் விசாரிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், விசாரிப்பேன். என் பிள்ளைகளை விசாரிப்பேன், என் பேரன் பேத்திகளை எல்லாத்தையும் விசாரிப்பேன். அல்லேலூயா. அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? பேசணும். வேதம் சொல்லுகிறதுங்க, நீ உட்கார்ந்துருக்கும் போதும், நீ படுத்திருக்கும் போதும், நீ எந்திரிக்கும் போதும் இந்த காரியங்களை குறித்து நீ உன் பிள்ளைகள் இடத்துல என்ன செய்ய? பேசு. வாசிங்க உபாமத்தில் எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். உன் பிள்ளை வீட்டில் வருதுன்னா உன் பிள்ளைகிட்ட டெய்லி பேசணும். பாடம் சொல்லி கொடுக்குறது முக்கியம் இல்லை, மனப்பாடம் பண்ண வைக்கிறது முக்கியம் இல்லை. மற்ற காரியத்தை, கடவுள் காரியத்தை, தேவனுடைய காரியத்தை, கீழ்ப்படிய காரியத்தில் உன் பிள்ளைகிட்ட பேசினாதான் நீ உண்மையான ஒரு தாயே. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அவைகளை குறித்து என்ன செய்யணுமா? வசனத்தை குறித்து பேசணும். படுத்திருக்கும் போது. அப்படின்னா ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தான்னு வச்சுக்கொள்ளுங்க, இப்படி ஹாலில் வரிசையாக போட்டிருப்பாங்க பாய். இப்போ எங்கள் வீட்டிலாம் அப்படி தான் படுத்துருந்தேன். நாங்கள் சின்ன பிள்ளை, இங்கிட்டு எங்கள் அம்மா, இங்கிட்ட அங்கிட்டு எங்கள் அப்பா, அங்கிட்டு என் தங்கச்சி, அங்கிட்டு அப்படி அக்கா வரிசையாக படுத்துருப்போம். படுத்துக்கிட்டும் போது, எம்மா நாளைக்கு நான் சீக்கிரம் 5 மணிக்கு எந்திரிக்கணுமா அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லும். உடனே எம்மா நான் 8 மணிக்கு தான் போவேன் அதனால் என்னையை உசிப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லும். இப்படிலாம் படுத்துக்கிட்டே என்ன செய்வாங்க? பேசுவாங்க வீட்டுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே. அந்த அனுபவம் இருக்கா? என்ன இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி தான் வளர்ந்து வந்தோம். சரியா? அதனால் வீட்டில் படுக்கும்போது, எப்பா காலைல ஸ்கூலுக்கு போகணும், காலைல எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏன்னா கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அற்புதங்களை பேசணும் தெரியுமா? நீ பாட்டுக்கு அந்த சப்ஜெக்ட் வேலை இந்த சப்ஜெக்ட் வேலை இருக்கக்கூடாது. ஒரு ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்கிட்ட கேட்கறவன் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஞானத்தை ஏசப்பாட்டு கேட்கணும். என்ன பாப்பா சரியா? தூங்கு, சீக்கிரம் தூங்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட பக்கத்தில் இருக்கிற தாய் என்ன செய்யணும்? பேசணும் பிள்ளைகள்கிட்ட. சீக்கிரம் தூங்கு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு டீல், அன்பு என்ன செய்யணும்? அப்படி பேசணும். எங்கள் காலையில் சீக்கிரம் போகணுன்னு சொன்னீங்களேங்க, எத்தனை மணிக்கு இங்கே போகணும்? 5 மணிக்கு ஊசி போட்டுருவாங்க நான். சரிங்க 5 மணிக்கு ஊசி போட்டுருப்பா. சரிப்பா, காலை ரொம்ப டயர்டாக இருக்குது, முதுகு வலிக்குது, தூங்குறேன். என்னம்மா? சரிப்பா, சரிங்க நீங்கள் தூங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்க. நீ 5 மணிக்கு ஊசி போட்டுச்சுன்னா நீ 7 மணிக்கு எந்திரிச்சானே சரி. அவன் 5 மணிக்கு ஊசி போட நீ 4:30 மணிக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் குடும்பத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெண்கள் வீட்டை குறித்து நீதிமொழிகள் 31 பெண்கள் வீட்டை குறித்து அவர் கவனமாக இருந்தால். வாசி நீதிமொழிகள் 31 பெண்கள் அந்த வீட்டு காரியங்களை குறித்து என்ன செய்வாங்க? கவனம் இருப்பாளா? பிள்ளை வந்துச்சா, புரிச்சு வந்தானா, அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, என்ன இருக்கா, என்ன இல்லையா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி வீட்டை கவனிக்கிறது ரொம்ப இதாக இருப்பாளாம். கடைசிக்கு வாங்க நீதிமொழிகள் கடைசியில் இருந்து மேலே வாங்க. அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து. எத்தனை மணிக்கு? எத்தனை மணி சொல்லுங்க? இருட்டோட எத்தனை மணி? 5 மணி. 5 மணிக்கு லைட்டாக விடிகிற மாதிரி தெரியும். 5 மணி இருட்டோட என்ன செய்யணுமா? எந்திரிக்கணும். அல்லேலூயா. சில பேர் வெயில் பட்டால் தான் எந்திரிப்பாங்க. சில பேர் கதவுல அந்த ஒளி, அந்த வெளிச்சம் பட்டால் தான் எந்திரிப்பாங்க. இன்னும் கதவுல வெளிச்சம் வரல, தூங்கு இன்னும் கொஞ்சம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது பெண்களை குறித்து. அவள் என்ன செய்வாளாம்? இவ தனிப்பட்ட ஆளா, குடும்பஸ்தியா? சொல்லுங்க. குடும்பஸ்தி. அவள் என்ன செய்வாளாம்? இருட்டோட என்ன செய்வாளாம்? எந்திரிச்சு தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். பாருங்க, வேலைக்காரி இங்க இருங்க. உண்மையான தேவ பிள்ளைகள் இருந்தால் வேலைக்காரங்களுக்கு படி அளக்கிற ஒரு கிருபை நீங்கள் பெற்று இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த பெண்கள் சம்பாதிக்கிறத திறமை படைத்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ அமெரிக்கா, பிரான்ஸ் இந்த மாதிரி வெளிநாடுகளில் பார்த்துக்கொள்ளுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை வைப்பாங்க. எந்த பெண்களுமே வீட்டிலே இருக்க மாட்டாங்க. பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க விடாது, கவர்மெண்ட்டே இருக்க விடாது. ஏதாவது வேலை செய்யணும், அப்படி ரூல்ஸ் இருக்குது வெளிநாடுகளெல்லாம். இப்போ கனடாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி வேலைக்கு போகணும், அமெரிக்காவில் கணவன் மனைவி வேலைக்கு போகணும், இப்படியெல்லாம் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. பிரான்ஸ்லாம் வேலை பார்க்கணும், எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்கணும். முடியாதவங்க மட்டும்தான் வீட்டில் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சில நாடுகளில் என்ன செய்யுது? ஜப்பான்லாம் கணவன் மனைவி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த நாடு முன்னேறினா அதுக்கு என்ன காரணம்? வேலை, ரெஸ்ட் இல்லாமல் வேலை வைப்பாங்க. அதனால் இன்றைக்கி மனைவிமார்கள் என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்ச சென்னையில் ஒரு பொண்ணு இருக்கிறது, படித்த பொண்ணு, வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காம என்ன படிச்சு தெரியுமா? கரூரில் போய் ஒரு 10 போர்வை வாங்குச்சு. என்ன போர்வை? 10 போர்வை. கரூரில் தான் இந்த போர்வை நெய்கிறது, இந்த கைலி இது மாதிரிலாம் கரூரில் தான், நம்ம தமிழ்நாட்டில். அங்கே போய் ஒரு டிசைன் ஒரு 10 போர்வை வாங்குச்சு. 10 போர்வை வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டுச்சு.
இந்த போர்வை 650, இந்த போர்வை 750, இந்த போர்வை 1100 அப்படி ரேட்டை போட்டு நீங்கள் வேணுமென்றால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நாங்கள் உங்களுக்கு அனுப்பிப்போம் அப்படின்னு போட்டு விட்டுருச்சு. அது இப்போ நெட்டில் போட்டிங்கன்னா அது என்ன செய்யுமா, உலகம் ஃபுல்லாக போகுமா, என்ன செய்யும், உலகம் ஃபுல்லாக போகும். அப்போ உலகத்தில் இப்போ நம்ம தமிழ்நாடு மாத்திரமில்லை, இந்தியா மாத்திரமில்லை, மலேசியா எல்லா நாடுகளும் போகும்போது எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் பார்த்து இந்த போர்வை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த போர்வை எனக்கு வேணும், இதில் வந்து ஒரு 5 போர்வை வேணும் அப்படின்னு போட்டு விடுவாங்க. இதை டக்குன்னு இந்த போர்வை வாங்கிட்டு வந்து டக்குன்னு பேக் பண்ணி அட்ரஸை விட்டு என்ன செஞ்சிடும், அனுப்பிச்சி விட்டோன்னா யார் வருவா தெரியுமா, ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உனக்கு பேங்கில் அவங்க வாங்கிட்டு உனக்கு பேங்கில் அக்கௌண்ட்டை போட்டு விட்டுருவாங்க. இப்படி ஒரு பிள்ளை செஞ்சு இன்றைக்கி வந்து லட்சக்கணக்காக சேர்த்து ஒரு வீடு வாங்கிடுச்சு. வீட்டில் உட்காந்துக்கிட்டு பெண்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை, 300 ரூபாய்க்கு வாங்குது 650 போடுது, 400 ரூபாய்க்கு வாங்குது 850 போடுது. என்ன சொல்லித்தான் செய்தி என்கிட்ட என்னை தான் ஜெபம் பண்ணி விட்டுச்சு, ஜெபம் பண்ணி விடுங்க, நான் ஜெபம் பண்ணி விட்டேன். அது பாட்டுக்கு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் டர்னோவர் பண்ணிக்கிட்டு இருக்குது. சாதாரண பெண்ணு டர்னோவர் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து அந்த திறமையாக இருக்கணும். சோறாக்குறது மட்டும் பெரிய காரியம் கிடையாது, சமைக்கிறது பெரிய காரியம் கிடையாது, சம்பாதிக்கணும். வேதம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஞானத்தை கொடுத்துருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறான்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு? ஏன் ஆணை சொல்லலாம்ல, புத்தியுள்ள ஆண் வீட்டை கட்டுவான் அப்படின்னு. ஆம்பளைகளுக்கு சொல்லவே இல்லை அப்பா, பெண்களுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்கிறார். ஏன்னா பெண்கள் வந்து ஒரு திறமைசாலி, பெண்கள் வந்து உற்சாகம் உள்ளவங்க, தைரியம் உள்ளவங்க. அப்படி தைரியம் இருக்குன்னு தான் முதல்ல மரியாதை இருட்டோட கலரை தோட்டத்துக்கு ஓடி வருது ஒரு பெண்ணு. புரியுது உங்களுக்கு? இயேசு மேலே வச்ச அன்பை வெளிப்படுத்துது அந்த அம்மா. வீட்டில் படுத்துக்கிட்டு கொரட்டை விடுத்தவங்க நைட்டு போல் தூங்காமல் இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, என்ன செய்யுது தெரியாமல் என்ன செய்ய கலங்கிட்டு காலை விட்டு ஓடியாமல் உயர்ந்தராக இருக்கிறதுல உயர்ந்தராக பரிமள தைலத்தை, அந்த தைலத்தை எடுத்துகிட்டு விலை உயர்ந்த தைலம் பார்த்துக்கணும், அதை வாங்கிட்டு வந்து கலரை தோட்டத்தில் ஏசப்பா மேலே தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருது. விடியல இருட்டோடு ஓடி வருது. பார்த்தாங்க இல்லை, ஏசப்பா முதலாக உயிர் தெழுந்த தன் உருவத்தை, தன்னுடைய முகத்தை, தன்னுடைய சரீரத்தை முதலாக பார்த்த ஒரே பெண்ணு அந்த மதலைன மரியாள். அல்லேலூயா. ஏன் அந்த அம்மாவுக்கு மட்டும் காட்டுறேன்னா, அந்த அம்மா வருது, ஆர்வம், அக்கறை, அன்பு, பாசம். அதனால் ஏசப்பா சீசர்களோட காட்டலை, ஏசப்பா கூட பிறந்தவங்கள்ட காட்டலை. சீசர்கள் இடத்துல இருக்கிறாங்க, ஆனால் இந்த அம்மா கலட்டத்தோட்டத்தில் வருது. அப்போ எவ்வளோ ஒரு பாசம், எவ்வளோ ஒரு அன்பு அந்த அம்மாவுக்கு. அதனால தான் உயிர் தெழுந்த அந்த அம்மா உயிர் தெழுந்த செய்தியை முதலாக சொன்ன அந்த அம்மாவுக்கு தான். அல்லேலூயா. சீசர்களுக்கு போய் சொன்ன செய்தி அந்த அம்மா தான் போய் சொல்லியிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பெண்கள் வந்து ஒரு திறமை படைத்தவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. இயேசு காலத்திலே சுவிசேஷியை இருந்திருக்காங்க. சுவிசேஷர்கள் இருக்கிறது போல் சுவிசேஷையை இயேசு காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த நாட்களில் எப்படியாவது குடும்பத்தில் முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகணும், நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும், குடும்பத்தில் ஒருமனது உண்டாகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு அக்கறை எடுக்கணும். அக்கறை எடுக்கிறனால தான் நீங்கள் குடும்பம் மேலே போயிட்டே இருக்குது. பார்த்துக்கணும். இந்த காலத்தில் எப்படியே என்ன செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அக்கறையாக இருங்க, குடும்பத்தை விசாரிங்க. குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறது பழகிக்கொள்ளுங்க, சமாதானம் இருக்க பழகிக்கொள்ளுங்க. மூஞ்சி தொங்க போட்டு உட்காராதீங்க. ஒரு கணவன் வீட்டுக்கு வந்தாருன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆகி உட்காந்துருங்க. மூஞ்சியை தொங்க போட்டுட்டு அசிங்கமாக முடிய அப்படி இழுத்து போட்டுக்கிட்டு அப்படி இல்லாமல் கொஞ்சம் அவன் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகி உட்காந்துட்டு ஒரு நல்ல தலைகளே சீவி உட்காந்து வாங்க உட்காருங்க, நல்லா இருங்க, டிவி வேணுவாங்க அப்படின்னு ஒரு சிரிச்ச முகத்தோட சும்மா அவன் பார்ப்பான், ஆஹா அப்படின்னு வருவான். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களிலே அதிக குடும்பங்களில் ஒரு மனது இல்லாமல் இருக்கிறது, சமாதானம் தேவை. ஆனால் இந்த நாட்களிலே குடும்பங்களிலே கணவனுமை உறவில் சமாதானம் இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், ஒரு மனமாக இருக்கணும்.